குரு வாழ்க பங்காரமா வாழ்க. இன்னைக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததே அம்மாவோட அருள் தான் நினைக்கிறேன். நம்ம எனக்கு தெரிஞ்ச நித்தி அப்படின்ற ஒரு சக்தியோட அனுபவத்தை நம்ம எல்லாரும் இன்னைக்கு கிட்ஸ் சேனல் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நம்ம எல்லாரும் அவங்கள போய் மீட் பண்ணி அவங்களோட அனுபவம், அவங்க லைஃப்ல நடந்த அம்மாவுடைய மிராக்கள் இதெல்லாம் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும். குருவடி சரணம், குருவடி சரணம். குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க. என் பேரு நித்தீஷ். நான் திருவாரூர் சக்தி பீடத்துக்கு வரேன். என் சக்தி பீடத்துக்கு தொண்டு செஞ்சு அதுக்கப்புறம் தான் அப்படிதான் எங்களுக்கு அம்மாவை தெரியும். சக்தி பீடல காலைல அபிஷேக தொண்டு எல்லா தொண்டும் செய்வேன் நான் ஏன் இப்படிதான் எனக்கு அம்மாவோட வழிமுறைகளும் பல அம்மாவோட ஆன்மீகம் தெரியும். நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி இது உள்ள அம்மாவுடைய ஆன்மீகத்துக்குள்ள எப்படி வந்தீங்க? வீட்டுல அம்மா அப்பா அம்மா 10 வருஷமா அம்மாவுக்கு மாலை போட்டுட்டு இருக்காங்க. அம்மா மாலை போட்டுட்டு போனாலும் எங்களுக்கு பங்காரம்மாங்கிறது தெரிய ஆரம்பிச்சது லாஸ்ட் 2 இயர்ஸ் அப்புறம் தான் எங்களுக்கு பங்காரம்மாவை பத்தி தெரிய ஆரம்பிச்சது. அது சக்தி பீடத்துல தொண்டு செய்யறது மூலமா தான் எங்களுக்கு அம்மாவை பத்தி தொண்டு தொண்டு செஞ்சு அம்மா அடிகளார் அம்மா பங்காரம்மா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. தொண்டு செஞ்சுதான் நான் பங்காரம்மா தான் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, ஓகே. சக்தி நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சக்தி பீடம் மூலியமா வருவோம். சக்தி பீடம் பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். திருவாரூர் சக்தி பீடம் அங்க நடந்த ஏதாவது மிராக்கிள்ஸ் இருக்குதா? அம்மாவோட அற்புதம் ஏதாவது இருக்குதா, சொல்றீங்களா? இருக்கு சக்தி, கண்டிப்பா இருக்கு. திருவாரூர் சக்தி பீடம் பாத்தீங்கன்னா மார்ச் 7ஆம் தேதி 2005ஆம் ஆண்டு அம்மாவோட திருக்கரங்களால கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அம்மா கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆதிபராசக்தியோட திருவுருவ சிலை சக்தி பீடத்துல அம்மாவோட சிலையில பாத்தீங்கன்னா வியர்த்து கொட்டியது. அதை தொடச்ச சக்தி எல்லாரும் அந்த அம்மாவோட முகம் குழந்தை முகம் மாதிரி நவுந்தது நாம தொடக்கிறப்ப அப்படிங்கிறத சொல்லி கேள்விப்பட்டோம்னா, அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய மிராக்கள் அம்மா பண்ணாங்க. அம்மாவோட அருள்வாக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாத்தீங்கன்னா எனக்கு உருவம் கிடையாது, என்னுடைய தோற்றங்கள் குழந்தை, பாம்பு, சித்தர், அணு, சோதி, விளக்கு முதலியன அந்த அருள்வாக்கு நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். அந்த அருள்வாக்கு நாங்க எங்க திருவாரூர் சக்தி பீடத்துல கருவறைக்கு உள்ள உள்ள படியில அம்மாவோட குழந்தை பாகம் பதித்து இருந்தது. அது இங்க எங்க திருவாரூரை சுற்றி உள்ள ஊர்கள்ல ரொம்ப பிரபலியமா பேசப்பட்டது. அம்மா எல்லாரும் அந்த திருப்பாதங்களை தரிசிச்சாங்க. அம்மாவோட பாதம் இங்க இருந்தது. அது ரொம்ப வருஷமா இருந்தது, இப்பதான் இடையில அதுக்கப்புறம் பாம்போட உருவமும் கருவறையில சக்தி பாம்பு போற இந்த இதே மாதிரியா விழாக்கள்லாம் அம்மா நடத்தலாம். அம்மா அம்மாவுடைய சிலையில வேர்த்து அம்மாவோட ஸ்வெட் ஆனது, அம்மாவை தொட்டும் போது அந்த குழந்தையத்தனத்தை உணர்ந்தது, அந்த குழந்தைங்க மூவ் ஆகிற மாதிரி அம்மாவுடைய சிலையில இருந்து மூவ்மெண்ட் கிடைச்சது, அம்மாவுடைய பாதம் அமைஞ்சது, இதெல்லாமே அம்மாவோட மிராக்கிள் அந்த நம்ம திருவாரூர் சக்தி பீடத்துல இல்லையா? ஓ, வேற சூப்பர் சக்தி. உங்க லைஃப்ல அம்மா எப்படி நீங்க உங்களுடைய லைஃப்ல நடந்த அம்மா, உங்க குடும்பத்துல நடந்த அம்மாவோட மிராக்கிள் பத்தி ஏதாவது ஷேர் பண்ணிக்கிறீங்களா? என்னோட லைஃப்ல பாத்தீங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கிறப்ப எனக்கு அம்மாவை பார்க்கணுங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வமா தான். எனக்கே அது சரியா தெரியல. நான் இங்க டெய்லியும் நான் டியூஷன் போற வழியில தான் சக்தி பீடம் இருக்கு. நான் டெய்லியும் அம்மாவை கும்பிட்டு தான் போவேன். அப்படி அம்மாவை கும்பிட்டு போறப்ப நம்ம வேண்டது அம்மா நடத்தி வச்சாங்க. இருந்தாலும் எனக்கு பங்காரம்மா தான்ங்கிறத எல்லாம் தொண்டுல தான் எனக்கு கிடைச்சது. அம்மா மேல பக்தி ஈர்ப்பு எல்லாமே எனக்கு தொண்டு மூலமா தான் நீங்க திருவாரூர் சக்தி பீடத்துல தொண்டு மூலமா தான் அம்மா மேல தொண்டு மூலியமா நீங்க அம்மாவை தெரிஞ்சுக்கிட்டீங்க, அது சொன்னீங்க. உங்க லைஃப்ல நடந்த அற்புதத்தை இப்ப சொல்லுங்க. என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் நடந்த அற்புதம்னா எங்க ஊர் சக்தி பீடத்துல ஞாயிற்றுக்கிழமை ஒரு வழிபாடு, எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு நடக்கும் சக்தி. அப்ப ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு நடக்கிறப்ப எனக்கு சுதா சக்தி அப்ப அம்மாவுக்கு பாத பூஜை நிறைய நான் அவங்கள்ட்ட சொன்னேன், நீங்க இதே மாதிரி பாத பூஜை பண்ண போறப்ப நீங்க சொல்லுங்க அம்மாட்ட, என்கிட்ட பேசி சொல்லுங்க. அவங்க ஏன் நம்ம அங்க சொல்லணும், அம்மாட்ட வேண்டிப்போன்னு சொல்றப்ப பங்காரம்மா படத்துல இருந்து அவங்க சொல்லி முடிக்கலாமா, நித்தீஷ்ட பேசுங்கம்மான்னு அதுக்குள்ள பூ விழுந்தது. அதுதான் என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் மிராக்கிள் தான் நான் சொல்லுவேன். அம்மாட்ட இருந்து அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அம்மா என்கிட்ட பேசுற மாதிரி அந்த பூ விழுந்தது. அது பார்த்தோம் எல்லாரும். அது ஒரு மிராக்கிள் சக்தி. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மிராக்கிள் இது சக்தி ஒளியிலையும் வந்திருக்கு. எனக்கு நடந்தது பாத்தீங்கன்னா தைப்பூசம், முடிஞ்ச தைப்பூசம் ஜனவரி
டைப்பிஸ்ட் நாங்க மேல்மருவத்தூர் வந்தப்ப என்னோட பப்ளிக் எக்ஸாமுக்காக நான் அம்மாட்ட வந்து பென் வச்சு எடுக்கணும் நான் வந்து வேண்டிட்டு வந்தேன் பென் வாங்கிட்டு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா குருப்பீடத்துல கூட்டம் இல்ல, குருப்பீடத்துல பண்டாரமாட்டை நானே வச்சு எடுத்துட்டேன். கருவறையில வந்து கூட்டம் எல்லா பக்தர்களும் நின்று அம்மாவை தரிசிச்சுட்டு போறப்ப கூட்டமா இருந்தது. அந்த சமயத்துல வந்து விழாவோட முக்கியஸ்தர்கள்லாம் வந்துட்டாங்க. விழாவில பங்கேற்கிறதுக்காக முக்கியஸ்தர்கள்லாம் வந்தப்ப எல்லாரையும் வந்து கருவறை பக்தர்கள்லாம் வேக வேகமா தரிசிச்சுட்டு நவுந்துட்டு இருந்தப்ப என்னையும் நானும் நவுந்து வந்துட்டேன். எனக்கு வந்து ஒரு ஐயோ கருவறை அம்மாட்ட பேனா வச்சு பெண் வாங்கி வைக்கலையேங்கிற எனக்கு வந்து ஒரு உள்ளுக்குள்ள வந்து ஒரு வருத்தம் ரொம்பவே இருந்தது. என்னதான் இருந்தாலும் கருவறை அம்மாட்ட தான் அம்மா இருக்காங்க, இப்ப அம்மா சுயம்புலதான் இருக்காங்க அப்படி எல்லாரும் சொல்றாங்க. அம்மா சுயம்புலதான் இருக்காங்க, இருந்தாலும் நம்ம கருவறை அம்மாட்ட வச்சு எடுக்கலையேன்னு எனக்கு வருத்தம் இருந்தது சக்தி. நான் அங்க வந்து அந்த வேப்ப மரத்துக்கிட்ட வரப்போ ஒரு சக்தி வந்து என்னன்னு கேட்டாங்க. இல்ல சக்தி இதே மாதிரி பெண்ணும் வாங்கி வைக்கணும், அதே மாதிரி இல்ல கூட்டமா இருக்கு வந்துட்டேன் அப்படின்னப்ப அந்த சக்தி வந்து என் பெண்ணா வாங்கி அந்த கருவறை படி அந்த சில்வர் கோட்டிங் போட்டு அந்த படியில வச்சு எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. அது வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம் சக்தி, அம்மாவோட பிளெஸிங்ஸ்ல. நான் அப்ப நினைச்ச உடனே அம்மா வந்து ஒரு சக்தி மூலியமா அந்த கருவறை கிட்ட என்னோட பெண்ணெல்லாம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தது என்னால மறக்க முடியாத அனுபவம் சக்தி. அம்மா இது வந்து அம்மா 84ங்கிற சக்தி ஒளியிலையும் வந்து. ஓ ஓ சக்தி சக்தி சக்தி. அப்புறம் அது வந்து அந்த பெண்ணை வச்சு எடுத்துட்டு போனீங்க, நல்ல மார்க் வாங்குனீங்களா, ஸ்கோர் பண்ணீங்களா? கண்டிப்பா நல்ல மார்க் தான் சக்தி ஸ்கோர் பண்ணேன். நான் 12th வந்து 537 அம்மாவோட அருளால எடுத்தேன். ஸ்கூல் எக்ஸாம்லலாம் 400 450 தான் நான் எடுத்துட்டு இருந்தேன். அப்பையில இருந்து படிக்கிறது கிட்டப்ப படிக்கிற புக் கிட்டக்க சக்தி ஒளி வச்சிருப்பேன். அப்புறம் மூலமந்திரம் சொல்லித்தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு வந்து அம்மா வந்து 450 400 நான் வந்து அம்மா வந்து என்ன 537 தான் எடுக்க வச்சாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா நான் காலையில இங்க தொண்டுக்கு போவேன். ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறப்ப காலைல 3 o'clock எழுந்துச்சு மார்கழி மாசம் திருப்பாவை படிக்க போவேன். எல்லாரும் அப்ப ஆஃப் இயர்லி எனக்கு மார்க் கம்மியாயிட்டு எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா நீ தொண்டுக்கு போற மார்க் கம்மியாயிடு படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்ப ஸ்கூல்லயும் அதே மாதிரிதான் வந்தது. அம்மா கும்பிடுறதுனால அது எப்படியும் தெரிஞ்சு போயிடும், அம்மா போட்டோ எல்லாம் நம்ம வச்சிருந்ததுனால அதே மாதிரி சாமி கும்பிடா மார்க் எடுக்க முடியாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா எல்லாருக்குமே சர்ப்ரைஸா தான் இருந்தது. வந்து என்னை விட நல்லா படிக்கிறவங்க எல்லாம் என்னை விட மார்க் கம்மியா எடுத்திருந்தாங்க. 500 520 கிட்ட தான் எடுத்திருந்தாங்க. அம்மா எனக்கு வந்து நல்ல மார்க் தான் கொடுத்தாங்க. ஓம் சக்தி ஓம் சக்தி. இது ஒரு பெரிய அற்புதம் இல்லையா அம்மா செஞ்சது. அம்மா ஆமா வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம ஸ்டார்டிங்ல நான் ஒரு நாள் வந்தேன் 2 நாள் வந்தேன் எனக்கு உடனே நீங்க வந்து என்னோட மார்க்கை வந்து கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஆக்கி காட்டாம இருந்தீங்களே அப்படின்றது இல்லாம, அந்த ஒரு நினைப்புலயே நீங்க பாதியில விடாம எல்லாரும் இப்படி பழிச்சாலும் கிண்டல் பண்ணாலும் நீங்க தொடர்ந்து செஞ்சு அவங்களுக்கு வந்து இன்னைக்கு நீங்க வந்து அம்மானா யாரு, என்னோட நான் அம்மா கூட வச்சிருந்த பக்தினா என்ன அப்படின்றத ப்ரூவ் பண்ணிடுச்சு இந்த மார்க் இல்லையா? ஆமா சக்தி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட அம்மாவோட அந்த பப்ளிக் எக்ஸாம் டைம் கிட்ட அம்மாவோட சக்தி ஒளி எல்லாம் கேட்டாங்க, கொடுக்குறேன். டாலர் எல்லாம் கேட்டாங்க சக்தி. அந்த இது வந்து தொண்டு தொண்டு வந்து தொடர்ந்து செய்யறதுடைய வலிமை வந்து உங்களுக்கு காமிச்சிருச்சு அம்மா. உங்க என்னோட குடும்பத்துல நடந்த ஒரு மிராக்கள் ஏதாவது? இருக்கு சக்தி. எங்க வீடு ஒண்ணு கட்டிட்டு வரும்போது நில வச்சிருக்காங்க. நில வைக்கிறப்ப வந்து அப்ப ஆளுங்களே இல்ல, நாங்க சொல்லல எங்களுக்கு எப்படி நில வைக்கணும்லாம் தெரியல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு இங்க சக்தி பீடத்துல வந்து சொன்னோம் 3 பேர் வந்து எங்களுக்கு நல்லா நில வச்சிருக்காங்க சக்தி. என் குடும்பத்துல நடந்த ஒரு பெரிய மிராக்கள்னா அம்மா வந்து October 19 அன்னைக்கு ஓங்காரத்துல கலந்தாங்களே சக்தி. அன்னைக்கு மார்னிங் பாத்தீங்கன்னா நான் அப்ப நவராத்திரி டைம்ல வந்து நாங்க என்ன நினைச்சோம்னா சாட்டர்டே 21 அன்னைக்கு மருவத்தூர் போகலாம், மருவத்தூர்ல போய் அம்மாவை தரிசிச்சு வரலாம்னு நினைச்ச சக்தி. ஆனா அன்னைக்கு October 19 காலைல மார்னிங் ஒரு 5:30 கிட்ட என் அப்பாவோட உள்ளுணர்வா அம்மா வந்து சொன்னாங்களாம், இன்னைக்கு வந்து என்ன பாரு, இன்னைக்கே வந்து பாருன்னு சொன்னாங்க. என் அப்பா வந்து எப்பயுமே ஒரு 7:30 கிட்டதான் எழுந்திருப்பாங்க. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் தொண்டுக்கு போறப்பவே ஏஞ்சி இன்னைக்கே நம்ம மருவத்தூர் கிளம்பிடுவோம், இன்னைக்கே போய் அம்மாவை பார்த்துட்டு இருக்கோம், எனக்கு அம்மாவை பார்க்கணும்னு தோணுது, அம்மா பார்க்க சொல்றாங்க வந்து அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங் ஒரு 5:30 கிட்ட நாங்க வந்து அம்மாவுக்கு பாத பூஜைக்கு இருந்தாலும் அந்த தேவையானதெல்லாம் வாங்க போறப்ப
அப்பதான் நியூஸ் வந்தது இந்த ரொம்ப இதா இருந்துச்சு. இதுக்குதான் அம்மா வந்து என்னை இன்னைக்கே பாருன்னு கூப்பிட்டுருக்காங்களா, முன்னாடியே உணர்த்திருக்காங்க எங்களுக்கு. இது ஒரு பெரிய miracle தான். அம்மா வந்து பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பா வந்து அன்னைக்கு உணர்த்தி உங்களை வர ஆஹ் வச்சிருக்காங்க. ஆமா சக்தி, அது அமைச்சிருக்காங்க சக்தி. நாங்க 21 சாட்டர்டே கிளம்ப கூடியதா இருந்தது வந்து இதை அம்மா வந்து அன்னைக்கு வந்து காலைல சொன்னாங்க சக்தி. இது வந்து ஒரு மறக்க முடியாத. அதே மாதிரி எங்க ஃபேமிலியில வந்து நிறைய ஒரு பிரச்சனை எல்லாம் வந்தாலும் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, அம்மாவோட அருள்வாக்குல வந்து மூல மந்திர ஸ்கொயர் ஷேப்ல வந்து எழுத சொல்லுவாங்க சக்தி. அந்த ஸ்கொயர் ம். ஷேப்ல எழுத சொன்ன அதை நான் வந்து அப்பையில இருந்து கடைபிடிச்சுட்டே வர சக்தி. அந்த ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா நான் வந்து அதை எழுத ஆரம்பிச்சேன். நம்ம பப்ளிக் மார்க் பண்ற முன்னாடில இருந்தும் நான் நல்ல மார்க் எடுக்கணுமா, எனக்கு நியாயமான மார்க் வரணுமா எழுதுனதுக்குன்னு நான் அந்த வேண்டிட்டு அந்த ஸ்கொயர் ஷேப்ல மூல மந்திரத்தை அதை இன்னும் ஃபாலோ. சூப்பர். ஓம் சக்தி, ஓம் சக்தி. ரொம்ப நல்லது சக்தி, ரொம்ப நல்லது. அம்மா வந்து இதே மாதிரி தொண்டு எதிர்பார்க்கறாங்க. தொண்டு அதை நீங்க வந்து செஞ்சுட்டே இருங்க. அம்மா நம்ம கூடவே தான் இருப்பாங்க. உங்க அம்மா பத்தி நீங்க எப்படி சக்தி அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அம்மாவோட ஆன்மீகத்துல சொல்லலாம்? நான் வந்தது கேக்குறீங்களா? நான் எப்படி ஆன்மீகத்துக்குள்ள வந்தேன், அம்மா கிட்ட வந்தேன் அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா சக்தி. நான் நான் எப்படி வந்தேன்னா, நான் நான் எப்படி வந்தேன்னு சொல்றதை விட அம்மா வந்து நான் வந்தேன் அப்படின்றது கிடையாது. இதுல அம்மா விஷயத்துல அம்மா வந்து என்னை அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அதுதான் நடந்தது. எனக்கு தெரியாது எப்படி வந்தேன்னா, அம்மா வந்து அவங்க விருப்பப்படி என்னை வழிநடத்தி அழைச்சிட்டு வந்தாங்க. அதுதான் உண்மை. நான் எப்படி வந்தேன் இது ஏற்கனவே நான் ஒரு தடவை கிட்ஸ் சேனல்ல சொல்லியிருக்கேன். நான் இப்ப சொல்றேன் திரும்பவும். நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். 2 நாள் மருவத்தூருக்கு வந்துட்டு வரணும் அப்படின்னா, என்னோட ஹோம் டவுன்ல இருந்து மருவத்தூருக்கு வந்துட்டு வரணும்னா, அந்த 2 நாளைக்கு நான் வந்து எப்படா இந்த ஊர்ல தங்குறது ஊன்னு அப்படி பண்றேன் நானு. இன்னைக்கு எப்படி இது அப்ப வந்து நான் நினைக்கல. அம்மாவே எனக்கு கொடுத்த நினைப்பு. எதுவுமே அம்மா வந்து இந்த மண்ணை வந்து மிதிக்கணும்னா நீங்க நினைக்க முடியாது. நான் என்ன நினைச்சாதான் இந்த மண்ணையை மிதிக்க முடியும்னு சொல்றாங்க இல்லையா? அதுதான் ட்ரூ. ஆமா ஏன்னா அன்னைக்கு நான் அப்படி யோசிச்ச ஆளு. நான் மருவத்தூருக்கு வரணுமா, 2 நாள் வரணுமா, 2 நாள் அங்க ஸ்டே பண்ணணுமா அப்படின்லாம் யோசிச்ச ஆளு. எனக்கு இந்த ஊர் மட்டும்தான் வேணும், நான் இங்க மட்டும்தான் வாழணும்னு எனக்கு நினைப்ப கொடுத்து இங்கேயே வர வச்சுட்டாங்க அம்மா. ஓகேவா? என்ன ஆஹ் நான் வந்து என்னையும் என்னோட சன்னையும் இந்த ஊரு தான் அப்படின்றத எனக்கு அப்படி ஒரு நினைப்பே இல்ல. திடீர்னு என்ன வர வச்சாங்க. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடில இருந்து இங்கேயே வந்துருங்க அப்படின்ற ஒரு உணர்வை கொடுத்தது அம்மா. அம்மா எதிர்பார்த்தது என்னன்னா, சுத்தமான மனசு. நல்ல ஒரு சுத்தமான மனசுன்னா நமக்கு எல்லாருக்குமே தோணும். நெகட்டிவ் தாட்ஸ், நம்ம ஹியூமன் பீயிங், நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரதான் செய்யும். ஓகேவா? நம்ம கஷ்ட நேரத்துல எல்லாம் ஆஹ் இப்படி இருக்குதே, இப்படி என்ன லைஃப் அப்படிலாம் தோணும் தான். பட் ஆனா அதுதான் நம்ம ஹியூமன் பீயிங்கா இருக்கிறதுக்கான ஒரு சாட்சி. நம்ம எல்லாம் ஹியூமன் பீயிங்னா அதுதான் சாட்சி. நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரதான் செய்யும். ஆனா நம்ம கூட அம்மா எப்ப இருக்கிறாங்கன்றத நம்ம உணர்வோம் அப்படின்னாக்கா, நமக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் அம்மா கொடுக்கும்போது. ஓகேவா? இப்ப உங்ககிட்ட நானே கேக்குறேன். நித்தி சக்தி, நீங்க அம்மாவோட மிராக்களை வந்துட்டு கேட்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல பாக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? இப்ப பாக்கணும் அப்படின்னு சொன்னா பாக்கணும்னு நினைப்பீங்களா, இல்ல என்கிட்ட சொல்லுங்க நான் கேக்குறேன் அப்படின்னு எனக்கு சொல்வீங்களா? பாருங்க, நீங்க காட்டுறத பாக்குறேன். அப்படின்னு சொல்லுவீங்க, பாப்பங்க. அதானே சொல்லுவோம் எல்லாரும். ஆமா சக்தி. கேட்கறத விட அந்த நானே பாக்குறேன், அம்மாவோட மிராக்களை நான் பாக்குறேன் அப்படின்னு தானே சொல்லுவோம் எல்லாரும். பாக்குறேன். ஆமா சக்தி. இப்ப இப்ப உங்ககிட்ட கேட்கும்போது யாரா இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, நான் அம்மாவோட மிராக்கிள் வந்துட்டு பாக்கணும். இப்ப உடனே அம்மா ஒரு மிராக்கிள் பண்றாங்க, அதை நான் பாக்கணும் அப்படின்னா அந்த மிராக்கிள் பாக்கணும்னு தான் நம்ம சொல்லுவோம், அற்புதத்தை. ஆமா. ஓகேவா? ஆஹ் பாக்கணும்னா இந்த மிராக்கிள் வந்து நான் என்னன்னா நான் சொல்லுவேன். நீங்க இப்ப மிராக்கிளை பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க அம்மா வந்து நான் பேசிட்டு இருக்கேன். பிகாஸ் எனக்கு சில டைம்ல ஏன்டா இந்த லைஃப் அப்படின்றது எல்லாமே தோணும். ஓகேவா? ஒரு படிக்கிற குழந்தைங்களா ஆஹ் இருந்தா நாளைக்கு எக்ஸாம் இருக்கா, ஐயோ இதெல்லாம் லைஃப்ல தேவையா, இந்த எக்ஸாம் எல்லாம் தேவையா, இதுக்கு இது லைஃபே போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி தோணும் இல்லையா? படிக்கிறவங்களுக்கு அதுதான். ஆமா ஒர்க்குன்னா ஒர்க் ஓடிட்டே இருக்கணுமா, கொஞ்சம் கூட ஒரு ரெஸ்ட் இல்லையா அப்படின்னு தோணும் இல்லையா? சோ இந்த ஆமா சக்தி. மாதிரி எனக்கும் தான் ரொம்ப என்ன இது லைஃப்ல என்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் தோணும் போது என்னைய ஸ்டெப் பை ஸ்டெப் மூவ் பண்ணி இன்னைக்கு இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க, நான் பேசுறது கேக்குறீங்க, என்கிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் வந்து பேசுற சவுண்ட் வருது அப்படின்னா அது அம்மாவோட மிராக்கிள். ஓகேவா? எவ்வளவு ஆமா எனக்கு வந்து பொழைக்க
சொன்ன என்னெல்லாம் காப்பாத்தி கொண்டு வந்து இன்னைக்கு வச்சிருக்காங்கன்னா அந்த அம்மாவோட மிராக்களை நீங்க பாக்குறீங்க இன்னைக்கு. நான் அம்மாவோட மிராக்கிள் தான் நானே. சோ இல்லாம போன என்ன கூட இருக்க வச்சு ஒரு அடையாளம் கொடுத்து இன்னைக்கு இந்த சொசைட்டில வாழ வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா நான் ஒரு மிராக்கிள், அம்மாவோட மிராக்கிள் அப்படின்றத நானே சொல்லுவேன் போல்டா. இதுதான் ட்ரூ. ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு நான் சொல்றேன், சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும், இப்ப நம்ம எல்லாம் அம்மாவை பார்த்திருக்கோம். இனிமே வர்ற ஜெனரேஷன்ஸ் வந்துட்டு அம்மா வந்துட்டு எப்படி நம்ம பார்க்கணும், அம்மா கூட எப்படி பேச, அம்மா கூட உணர முடியும் அப்படின்னா கண்டிப்பா சான்ஸ் இருக்குது. நம்ம பழகுன மாதிரி அம்மா கூட பழகுறதுக்கு சான்சஸ் வந்து அவங்களுக்கும் இருக்குது. இப்போ முருகர் எப்படி நம்ம முருகர் காட் முருகர் இருக்காங்க இல்லையா, எல்லாரும் நம்புறாங்க இல்லையா, அந்த காடு கூட எப்படி நம்ம வந்து நமக்கு தெரியாது, நம்ம பேசல, நம்ம அம்மா கூட பேசுற மாதிரி அவங்க கூட பேச, அவங்க வாழ்ந்த காலத்துல நம்ம வாழல இல்லையா. கண்ணன் இருக்கு இல்லையா, கண்ணன் லார்ட் கிருஷ்ணன் அவங்க வாழ்ந்த காலத்துல நம்ம வாழல. பட் இன்னைக்கு நம்ம அவங்கள நம்புறோம். ஓகேவா? அதே போல ராமர் அதே மாதிரிதான். சோ அத்தனை அவதாரங்களும் அம்மாதான். அப்படி இருக்கும்போது நம்ம இன்னைக்கு நம்மளோட ஒரு ஹியூமன் பீங்கா அம்மா வாழ்ந்துட்டு தான் வாழணும், வாழ்க்கைனா இதுதான் அப்படின்னு காட்டியிருக்காங்க இல்லையா. இனிமே வர ஜெனரேஷன் எப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு சாங்கே சொல்றேனே, நம்ம அம்மாவோட சாங் இருக்கு இல்லையா, அம்மா வந்துட்டியா வந்துட்டியா ஜோதியே தனியே வந்துட்டியா சாங் கேட்டிருக்கீங்களா? அப்போ நம்ம எல்லாம் அம்மாவை பார்த்தது எப்படி அப்படின்னாக்கா, ஜோதி ஏத்த நீயே வந்துட்டியா, அந்த ஜோதியை ஏத்துறதுக்காக அம்மா நீயே வந்து ஏத்த வந்துட்டியா அப்படின்றது நம்ம எல்லாம் வாழ்ந்தது. ஓகேவா? இப்போ அது ஃபைனலா அந்த சாங்க முடிக்கும் போது ஒரு லைன் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அம்மா ஜோதியாக நீயே வந்துட்டியா அப்படின்னு. அதுதான் இனிமே வர போற ஜெனரேஷன்ஸ்க்கு அம்மா. புரியுதா? சோ நம்ம அம்மா வந்து அம்மாவோட செயலை அம்மா வந்து இப்படி வழிகாட்டுறாங்க, இது செய்ய சொல்றாங்க அப்படின்னா அம்மாவோட அருள்வாக்கா இருக்கட்டும், தொண்டா இருக்கட்டும், தர்மம், அதை நம்ம வந்து கடைபிடிச்சு போனோம் இல்லையா. அது வந்து அம்மா ஜோதியை தெரிஞ்சு வந்துட்டியா அப்படின்னா அம்மா ஏத்துற ஜோதியை பார்க்க வந்த மாதிரி. அது நம்ம எல்லாம் அம்மா ஏத்துறாங்க ஜோதி, அதை நாங்க பாக்குறோம் அப்படின்னு. ஜோதியாக நீயே வந்துட்டியா அப்படின்றது வந்து எப்படி அப்படின்னாக்கா, அந்த தொண்டுல அம்மா இருப்பாங்க. இனிமே வர்ற சந்ததிகளுக்கு அவங்க செய்ய போற தொண்டு இருக்கு இல்லையா, அவங்க அந்த தொண்டா அம்மா இருப்பாங்க, அவங்க செய்யற தர்மமா அம்மா இருப்பாங்க. ஓகேவா? புரியுதா? அந்த அந்த தர்மம் அம்மா இது சொல்றாங்க, அதை கடைபிடிக்கிறோம் அப்படின்னா அம்மா சொன்னதை நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படின்றதுதான் அது. இது வந்து எப்படின்னா அந்த அவங்க செய்ய போற தொண்டா அம்மாவே இருப்பாங்க, அவங்க பண்ண போற அந்த தர்மமா அம்மா இருப்பாங்க, உழைப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது உழைப்பு, அவங்க உழைக்கிற உழைப்பா நியாயமான உழைப்பா அம்மாவே இருப்பாங்க. சோ அது மாதிரிதான் நம்ம வந்து இனிமே வந்து அம்மாவை வந்து எப்படி பார்க்கணும்னா அப்படிதான் நம்ம பார்க்கணும். இப்ப வந்து அடுத்து நமக்கு என்ன ஃபெஸ்டிவல் வருது, கஞ்சி கலையம் வருது இல்லையா. அப்ப கஞ்சி கலையம் எடுக்கும் போது அப்போ அம்மா வந்து அங்க உட்கார்ந்து இருப்பாங்க, ஆசி வழங்குவாங்க. நம்ம எல்லாம் வந்து ஒரு வேண்டுதல் எப்படி வருவோம், வேண்டுதல் வச்சிருப்போம். பக்தர்கள் எல்லாரும் என்ன செய்வோம், அம்மா சக்திகள் எல்லாரும் ஒரு வேண்டுதல் வச்சு நான் வந்து கஞ்சி எடுக்கிறேன், என்னோட பிரச்சனைகள் தீர்வாகணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலுக்காக கஞ்சி எடுத்துட்டு வருவாங்க இல்லையா. அம்மா அதை பார்த்துட்டு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அங்க வந்து அம்மா வந்து அருள் இந்த கருவறை முன்னாடி அம்மா பங்காரமா உட்கார்ந்து அருள் ஆசி வழங்கிட்டு இருப்பாங்க இல்லையா இது வரைக்கும். இப்போ எப்படி இருப்பாங்க அப்படின்னா அந்த ஜோதியா அம்மாவே வந்த மாதிரி நம்ம சுமக்க போற கஞ்சி கலையமா இனி அம்மா இருப்பாங்க. புரியுதா? அந்த கஞ்சி கலையத்துல இருக்கிற கஞ்சியா அம்மா இருப்பாங்க. புரியுதா? இனிமே நம்ம வந்து வேண்டுதலுக்காக எடுத்தது வந்து அம்மா நம்ம முன்னாடி இருந்து, நீ இந்த வேண்டுதலுக்காக எடுக்க வந்திருக்க, கண்டிப்பா நிறைவேற்றுறேன், அதுக்கு வந்து காலங்கள் ஆனாலும் நான் கண்டிப்பா உனக்கு அருள் கொடுக்குறேன் அப்படின்ற தோரணையில அம்மா இருந்தது. இப்போ அதை விட பெரும் பாக்கியமா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா அம்மா அந்த கஞ்சி கலையமா இனி அம்மா இருக்க போறாங்க. ஓகேவா? அதுக்குள்ள இருக்கிற கஞ்சி நம்ம சாப்பிட போற கஞ்சியா அம்மாவே இருக்க போறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்னா, இப்ப அடுத்து வர போற நம்ம அம்மா ஆலயத்துல நடக்க போற விழா வந்து பெரிய விழா வந்து ஆடிப்புறம், அதனால அதை வச்சு உதாரணமா நான் சொல்றேன் சரியா. அப்போ அந்த கஞ்சி கலையத்தை ஒவ்வொருத்தவங்களும் தொட்டு எடுக்கும் போதே நம்ம அம்மாவை, நம்ம அடிகளார் அம்மா, நம்ம குரு அம்மா, நம்ம பங்காரம்மா யாராருக்கு எப்படி ஒரு பேர் வச்சு சொல்றாங்களோ அந்த ரூபத்துல அவங்க வந்து உணர்ந்து அந்த கஞ்சி கலையத்தை தொடும் போது நம்ம அம்மா, இன்னைக்கு நம்ம இந்த அம்மாவை சுமக்க போறோம், இந்த அம்மாவை நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன், கஞ்சி கலையத்துல வர்ற கஞ்சியா என் அம்மா என் கூட வர்றாங்க அப்படின்ற நினைப்போட இருந்து எடுத்தா கண்டிப்பா அம்மா ஒவ்வொருத்தர் கூட இருப்பாங்க. கண்டிப்பா சார். கண்டிப்பா. அதே மாதிரி இருமுடி மாலை செலுத்தும் போது சக்தி மாலை போட வரோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ அம்மா வந்து அம்மா கிட்ட ஆசை வாங்கி அந்த மாலைய போட்டுக்கிறோம். அப்ப சக்தி பீடத்துல குரு பீடத்துல போட்டுட்டு வந்துருவோம். இது நம்ம
வழிபாடு மன்றங்கள்ல போட்டுட்டு வந்திருக்கோம் இல்லையா, அது சக்தி மாலையா போட்டுட்டு வந்திருக்கோம் இல்லையா. இனிமே எப்படி ஆமா அம்மா இருப்பாங்கன்னா அந்த சக்தி மாலையாவே அம்மா இருப்பாங்க. அம்மாவோட அருள்வாக்கு மாரி உங்க எண்ணங்களுக்கு ஏற்றபடி நான் அருள் செய்கிறேன், அதே மாதிரி இனிமே அம்மா ஆஹ் காட்சி. அதேதான் அதேதான், புரியுதா, அதேதான். நம்ம இனிமே என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அந்த நம்ம ஒரு அக்னி எடுக்க வரோம். அப்ப அக்னி ஆமா எடுக்கிறோம் சார். அப்படின்னாக்கா அந்த அக்னியா அம்மா இருக்காங்க நம்ம கையில. முன்னாடி என்னவா இருக்கும், அம்மாவோட அருள் வேணுமா, எனக்கு இந்த வேண்டுதல் வச்சிருக்கமா, என் பையன் நல்லா படிக்கணுமா, அந்த அந்த மாதிரி நிறைய வீடு கட்டணும், நிறைய நிறைய பிரச்சனைகள் தீர்வாகணும் அப்படின்னு நம்ம வேண்டுதலுக்காக எடுத்துருக்கோம். ஓகேவா. அதுக்கே அம்மா வந்துட்டு நம்மளுடைய வேண்டுதலுக்கு அருள் கொடுத்து நம்மளுடைய வேண்டுதல் என்ன நிறைவேற்றி வச்சிருக்காங்க இல்லையா. கோடான கோடி ஆமா சார். பக்தர்களுக்கு வேண்டுதல் நிறைவேற்றி வச்சிருக்காங்க. இப்போ இனி வர்ற காலத்துல ஒவ்வொரு விழாவுலையும் எந்த விழாவுக்காக, இப்ப கஞ்சி கலையம் கஞ்சி வாக்குறதுதான் ஆடிப்புறத்தோட இதுன்னா அந்த கஞ்சியாவே அம்மா இருக்க போறாங்க. ஆமா சார். அப்ப அது இன்னும் சிறப்பு தானே. ஆமா, இன்னும் சிறப்பு தான். அம்மாவோட அருள் வேண்டும்ன்றதை விட அம்மாவே நம்ம கூட வர போறாங்க இல்லையா. ஆமா. அம்மாவே தான். அம்மாவை நம்ம கலையமா சுமந்துக்கிட்டு, அம்மாவை நம்ம கலையமா கஞ்சியா சுமந்துட்டு வரப்போறோம் இல்லையா. ஆமா சார். அம்மாவை அப்ப கஞ்சியா அதுதான் கலையும், கஞ்சி கலையுமா கஞ்சியா அம்மா. சுமக்க போறோம், கலையமா சுமக்க போறோம், அக்னியா அம்மாவை கையில சுமக்க போறோம். அப்போ இனி வர்ற சந்ததிகள் எப்படி அதை எடுக்கணும் அப்படின்னா, இது இது மூலியமா நம்ம அம்மா கிட்ட நெருங்கினதை விட அம்மா நம்ம கிட்ட இன்னும் அதிகமா நெருங்குவாங்க. ஆமா. புரியுதா. அம்மா வந்து இன்னும் அதிகமாவே நம்ம கிட்ட நம்மளோட எண்ணம் மட்டும்தான் இதுல. அம்மாவுக்கு ஆமா பிடிச்சது என்ன, தொண்டு. நம்ம முன்னாடி சார். இருந்தப்போ அம்மா கூட பேசிட்டு இருந்தப்போ அம்மா நமக்கு அருள்வாக்கெல்லாம் சொல்லும் போது என்ன சொன்னாங்க, அதை நம்ம கேட்கும்போது எப்படி கேட்டுட்டு இருந்தோம். ஓ இப்படி தொண்டு செஞ்சா அம்மாவுக்கு பிடிக்குமா, தொண்டு செய்யும்போது என்னோட ஊழ்வினைக்கு தணிஞ்சு போகுமா அப்படின்னு நினைச்சு தொண்டு செஞ்சோம் இல்லையா. ஆமா. ஆமா அம்மாவோட அருள் கிடைக்கிறதுக்காக தொண்டு செஞ்சோம். இனிமே அம்மாவே அடைகிறதுக்கு, அம்மாவோட அருள் அடைகிறதுக்கு அந்த தொண்டு செஞ்சோம். இனி அம்மாவே அடைகிறதுக்கு எப்படின்னா தொண்டுதான். நம்ம செய்யற தொண்டு நல்ல எண்ணத்தோட தொண்டு செய்யும்போது அந்த தொண்டா அம்மா இருப்பாங்க நம்ம கூடவே. நம்ம ஆமா தர்மம் சார். நல்ல எண்ணத்தோட தர்மம் செய்யும்போது அந்த தர்மமா அம்மா நம்ம கூடவே இருப்பாங்க. அப்படி இனி வர்ற சந்ததிகள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அப்படிதான் அம்மாவை நம்ம அடைய முடியும். ஓகே சார். இனி அம்மா நம்ம கிட்ட பேசி நமக்கு அருள்வாக்கு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையில வந்து இது பண்ணு, கஞ்சி கலையமிடா, இது சித்ரா பௌர்ணமி வேள்வியில கலந்துக்கோ அப்படின்னா சொன்னது வந்து அம்மா சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கோம். இனி எப்படி நம்ம எல்லாருமே அம்மாவை வந்து உணர முடியும் அப்படின்னாக்கா, அந்த வேள்வியா அம்மாவே இருக்க போறாங்க. புரியுதா. ஒவ்வொரு விழாவுமா அம்மா இருக்க போறாங்க, ஒவ்வொரு விழாவுமா அம்மா இருக்க போறாங்க. அப்போ நம்ம இனிமே வர்ற சந்ததிகளா இருக்கட்டும், இனி நம்ம அம்மாவுடைய செவ்வாடை பக்தர்களா இருக்கட்டும், எப்படி நினைக்கணும் அப்படின்னா, அங்க இனி ஆடிப்பூர விழா, இனி வந்துட்டு இருமுடி சக்தி மாலை இருமுடி செலுத்துற விழா அப்படின்றத விட ஒரு படி இல்ல 100 படி மேல போய் அம்மாவை கஞ்சி கலையமா அம்மாவையே நாங்க அழைக்க போற விழா, அம்மாவை ஒவ்வொருத்தரும் சுமக்க போற விழா, அம்மாவை வந்து இந்த பேர்ல அம்மாவை சுமக்க போற விழா, அம்மாவை ஒவ்வொருத்தரும் தொட்டு அனுபவிச்சு அம்மாவை சுமக்க போற விழா, அம்மாவை தொட்டு அனுபவிச்சு நாங்க வந்து அம்மாவை வந்து எங்களோட கழுத்துல சக்தி மாலையா அனுபவிச்சுக்க போற விழா. அப்படி நம்ம மனப்பூர்வமா நினைச்சோம்னா கண்டிப்பா ஒவ்வொருத்தருடைய அந்த அந்த மூமெண்ட்லயும் அம்மா மட்டும்தான் இருப்பாங்க. புரியுதா சக்தி, புரியுதா. ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்ப நம்ம வந்து ஒரு பாலைவனத்துக்கு போறோம். அப்ப போகும்போது தண்ணி எடுத்துட்டு போறோம் சரியா. நமக்கு தேவைப்பட அந்த தண்ணியை குடிச்சிடும். ஓகே. நம்ம கிட்ட தண்ணி இருக்கும்போது இனிமே தண்ணி தேவை, அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்றது யோசிக்க மாட்டோம் மோஸ்ட்லி. ஓகேவா. நம்ம கிட்ட தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டு நமக்கு தேவைப்படும் போது குடிச்சு வச்சுட்டு போறோம். ஒரு லிமிட் போனோம்னு என்ன போகும், தண்ணி பாட்டில் இருந்து காலி ஆயிடும் இல்லையா. காலி ஆனதுக்கு அப்புறம் கொஞ்ச தூரம் நமக்கு வந்து அந்த பலம் இருக்கிற வரைக்கும் நம்ம நடப்போம். அதுக்கப்புறம் ரொம்ப டயர்ட் ஆகும், அந்த வெயிலுக்கும் அந்த மண்ணலுக்கும் நமக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆகும். அப்ப டயர்ட் ஆகும் போதுதான் நமக்கு அந்த தண்ணியோட நினைப்பு வரும். அப்போ எது நமக்கு கடவுளா இருக்கும், தண்ணி நமக்கு கொடுத்தா தேவையில்லை, தண்ணி நமக்கு கிடைச்சா தேவையில்லை, இப்ப எனக்கு ஐ நீட் வாட்டர், எனக்கு அதுதான் நம்ம கண்ணுக்கு தண்ணியா தெரியும். அப்ப நம்ம என்ன செய்வோம், எங்கேயும் சுத்தி பார்ப்போம், கிடைக்கல அப்படின்னா என்ன செய்வோம், யாராவது எனக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்களோ அந்த நேரத்துல நம்ம கடவுளை கும்பிடுவோம். ஓகேவா. கடவுளை கும்பிட்டோன்னு
உடனே வந்து அந்த கடவுள் அந்த இடத்துல நம்ம கண்ணு முன்னாடி ஒரு கிணறு தோண்டி தண்ணி குடுத்துட மாட்டாங்க. ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம், அந்த தண்ணிய அந்த பலத்தோடயே கடவுள் மேல் நம்பிக்கை வச்சுட்டு 2 அடி 4 அடி நடந்து பார்ப்போம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது ஒரு நம்ம வந்து ஒரு நம்பிக்கையோட போகும்போது நமக்காக இல்லாத இடத்துல கூட தண்ணியை கொடுப்பாங்க. அந்த நம்ம அம்மா நம்ம கூட பேசும்போது நமக்கு கிடைக்காத ஒண்ண நம்ம ஏங்கி தவிக்கும் போது நம்ம ஆசைப்படுறோம். ஒரு தண்ணிய ஏங்குற மாதிரி நம்ம ஒரு விஷயத்துக்கு எனக்கு இந்த கஷ்டம் தீரணும் அப்படின்னு நம்ம ஏங்கி நிற்கும் போது அம்மா வந்து நமக்கு அதை கொடுக்குறாங்க. நம்ம நடந்து போன அதுக்கான முயற்சி எடுத்து போகும்போது அம்மா வந்து அதை கொடுக்குறாங்க. அந்த தண்ணி கிடைக்கும் போது என்ன பண்ணுவோம், அம்மா உன்னோட கருணை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கடவுளையும் அவங்களுக்கு பிடிச்ச கடவுள் எது மூலியமா கேட்டா தண்ணி கிடைச்சிருச்சுன்னா அந்த விருப்பப்பட்ட கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த தண்ணியை குடிப்போம் இல்லையா? ஓகேவா? அப்போ வந்து அம்மா நம்ம கிட்ட பேசின காலங்கள்ல நம்ம கிட்ட விசிபிளா இருந்து பேசுற காலங்கள்ல நம்ம அப்படி இனிமே எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, அம்மாவோட அருளால கிடைச்ச தண்ணின்றதை விட இனி தண்ணியாவே அம்மா இருப்பாங்க. அப்ப இன்னும் இது இன்னமும் நமக்கு பெருசு தானே. இன்னமும் நம்ம எல்லாம் வந்து பெரிய பாக்கியம் தானே. அப்போ கிடைக்க அந்த தண்ணி வந்துட்டு அம்மா இருக்கும் போது ஒரு விஷயத்த செய்ய சொல்லி நம்ம அதுக்கு வேண்டுறோம் அப்படின்னாக்கா அம்மாவோட அருள் கிடைச்சு அது நமக்கு அந்த விஷயம் கிடைக்குது. தண்ணி பாலைவனத்துல தண்ணி கிடைச்ச மாதிரி அப்பாடா அப்படின்னு இருக்கிறது நம்ம அம்மா கிட்ட பேசும்போது பழகும் போது இருந்தது. இப்போ அந்த தண்ணியாவே அம்மா நமக்கு இருக்கிறாங்க. ஓகேவா? அப்போ அந்த தண்ணியாவே அம்மா கிடைக்கிறாங்கன்னா அது அந்த தண்ணி வந்து எடுக்க அந்த அம்மா வந்து அம்மாவோட அருளால கிடைச்சது, எந்த கடவுள்ல கும்பிட்டு அந்த தண்ணி கிடைச்சதுன்னா அது ஒரு லிமிட்டுக்கு மேல வத்தி போறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஆனா அது அந்த தெய்வமாவே அது இருந்துச்சுன்னா அந்த தெய்வத்துக்கு எண்டே கிடையாதுல்ல. அதே மாதிரிதான் புரியுதா நான் சொல்ல வர்றது? எந்த ஒரு விஷயமும் நமக்கு நல்லது நடக்குது அப்படின்னா அந்த நல்லதே அம்மாவாதான் மட்டும்தான் இருக்கும். அதனால கண்டிப்பா இனிமே வர்ற சந்ததிகள் என்ன செய்யணும் அப்படின்னா இதுதான் இது வரைக்கும் விசிபிளா நம்ம அம்மாவை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இன்விசிபிளா அம்மாவை உணர போறோம். ஓகேவா? கண்ணால பார்த்துட்டு இப்ப வந்து அம்மாவை வந்து ஒரு 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 படத்துல ஒரு பிளெக்ஸ்லயோ இதுலயோ அம்மா பாக்குறோம். அடுத்த இதுல அம்மாவோட போஸ் வேற மாதிரி இருக்கு, அதை பாக்குறோம். ஓகேவா? அது மாதிரி கண் மூலியமா உணர்ந்ததை விட நம்ம வந்து ஃபீல் பண்ண போறோம். நம்ம உணர்வுல ஃபீல் பண்ண போறோம். இனிமே நடக்க போற ஆலய விழாவுல அம்மா சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம அந்த விழாக்களை நம்ம சிறப்பா பண்றதுல என்ன ஒண்ணு நம்ம மனசுல எடுத்து செய்யணும் அப்படின்னாக்கா, நாங்க அம்மாவையே சுமக்க போறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் இருந்ததுன்னா கண்டிப்பா அம்மா நம்ம கூடவே இருப்பாங்க. நம்ம எடுக்க போற நம்ம செய்ய போற அத்தனை முயற்சியிலையும் அம்மாவே வெற்றியா வந்து நமக்கு அமைவாங்க. கண்டிப்பா. புரியுதா சக்தி? ஓம் சக்தி, ஓம் சக்தி. கண்டிப்பா எல்லாருமே இனி வர்ற ஆலய விழாக்கள் அத்தனையிலையும் அம்மாவை பார்க்க போறோன்றதுக்காக வந்திருக்கோம். அம்மா கிட்ட பேச போறோம், நம்ம குறையெல்லாம் சொல்லி அம்மாவுக்கு ஏதாவது பாத பூஜையில அருள்வாக்குல சொல்ல போறாங்களான்னு கேக்குறோம், அதுக்கு வந்திருக்கோம். அதை விட அம்மா இன்னைக்கு என்ன பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்காங்க தெரியுமா? எல்லாரும் அம்மாவை சுமக்க போறீங்க, உணர போறீங்க, அம்மாவையும் உங்களோட வச்சு வாழ போறீங்க. அப்படிங்கும் போது நம்ம ஆத்மாவா அம்மாவே இருக்க போறாங்க. அதுக்கு ஒரே வழி இது மட்டும்தான் சக்திகளே. கண்டிப்பா ஒவ்வொரு விழாவும் அம்மாவை உணர போற விழா, அம்மாவை வந்து பார்க்க போற விழாவோ இல்ல அம்மா கூட பேச போற விழாவோ இல்ல, அம்மாவையே நம்ம உணர்ந்து அம்மாவை நம்ம கூட உணர்ந்து வாழ போற விழா. கண்டிப்பா எல்லாரும் எல்லா விழாக்கள்லையும் இனி அம்மாவை உணர்ந்து வாழ்றதுக்காக மட்டுமே, நம்மளோட அம்மா இருக்காங்கன்னு உணர்ந்து வாழ போறதுக்காகவே கண்டிப்பா வாங்க சக்தி. ஓம் சக்தி. கண்டிப்பா சக்தி. இந்த வாய்ப்பை கொடுத்த பங்காரம்மாவுக்கு கோடான கோடி நன்றிகள் இருக்கு. கண்டிப்பா அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி. இன்னைக்கு இவ்வளவு பேச வச்சதுக்கு அம்மாவுக்கு கோடி நன்றி. அற்புதம்